கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உங்களை நான் மறவேன். என்னடா அது இந்த பாட்டுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல கற்பனை அப்படின்னாலே அதில் ஃபஸ்ட் இடமா பிடிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். தூங்கும்போது ஒரு சிந்தனை, தூங்கி எந்திரிச்ச பிறகு ஒரு சிந்தனை, மதியத்துக்கு மேலே ஒரு சிந்தனை, சிந்தனை சொல்லி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த சிந்தனையில் சிறப்படையவும் நினைக்கும் போது ஒரு ஓட்டை விழுந்து உங்கள் சிந்தனையை பல பேர் திருடி பெரிய சிறப்பாளராக இருக்காங்க. நிறைய பேச்சாளர்கள் உருவானதே நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுடைய சப்போர்ட்னால தான். மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கனாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கனாலும் சரி, உறுதியாக உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனைகளை யூஸ் பண்ணி தான் பல பேர் பேரும் புகழும் வாங்குகிறாங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் உண்மையிலே பார்த்திங்கன்னா முழுமை அடையக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான கற்பனை ஆற்றல் கொண்ட நம்முடைய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்கரம் பெறுகிறார். அப்போ இப்போ சனி பகவான் வக்கர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ இந்த சனி பகவானுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு அரவணைப்பு, அன்பு, பாசம், அக்கறை அனைத்தும் யாருக்கு கிடைக்க போகுது, உங்களுக்கு இந்த கிரகம் கொடுக்க போகிறது. ஒரு என்ன சொல்லணும்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, உங்களுடைய மனதளவில் என்னென்ன விஷயங்களில் பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களோ அந்த குழப்பத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப உயிரை கொடுத்து வேலை பார்க்குறீங்க. உங்கள் அறிவை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய வலிமையை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தை அதிகமாக உழைக்கிறீங்க. ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க. நீங்களே எப்படின்னா ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு வச்சு இன்னொரு வேலை பண்ணுப்பா அப்படின்னா, வாமா மின்னல் அப்படிங்கிற இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த வேகத்தின் தன்மையில் இருக்கக்கூடிய சிந்தனையில் சிறப்படையக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறது உண்மை. ஸோ ஆனால் இந்த மாதத்தில் அந்த உண்மையை உடைச்சி போட்டுட்டு உங்களுக்கான ஒரு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டு கொள்ளாமல் உங்களை யோசிக்காமல் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்த உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சிறந்த வேலை பார்க்குறீங்க, சிறப்பாக செய்கிறீங்கன்னு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கும் இது பொருந்தும், தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்குமே பொருந்தும். சரியா? அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணுவீங்க, இடம் விட்டு இடம் மாறி ப்ரொமோஷன் வாங்கி அங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க. இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கணும். அதே போல் சொந்த தொழில் இந்த மாதத்தில் தொடங்கலாமா, சொந்த தொழில் தொடங்கினா வெற்றி பெற்றுவோமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகம் கொடுக்க போகுது. ஏற்கனவே தொழில் வச்சுருக்கோம் சார், ஆனால் தொழிலில் எங்களை மாதிரிலாம் டைம் ஒதுக்க யாராலையும் முடியாது சார். நாங்கள் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவோ நேரம் ஒதுக்கி வேலை பார்க்குறோம். அதாவது காலைல 5 மணிலேருந்து நைட்டு 11, 12 மணி வரையும் நான் கடையில் இருக்கேன், என் கம்பெனியில் இருக்கேன். ஆனால் என்னால் டெவலப் பண்ண முடியாமல் சூழ்ச்சினால் நான் வீழ்ந்து போகிறேன், வேலை ஆட்கள்னால ரொம்ப போராடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வேலையாட்கள் இப்போயே கிடைப்பாங்க. அதே போல் இப்போ இருக்க வேலையாட்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உயர்த்தி விடுவதற்கான வழி பார்ப்பாங்க. உங்களுடைய தொழிலில் இன்னொரு ஸ்டாண்டர்டான நிலை கிடைக்கும். தடுமாற்றமான நிலையிலிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஸ்டாண்டர்டான நிலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்
கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. உங்கள் மேலே சுமத்தின வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே தண்டனை கொடுக்குறாங்க, உங்களை ஒரு அழுத்தம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த அழுத்தத்திலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் நம்மளுடைய மிதுன ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது சார். நான் என்னுடைய கணவருக்காகவும், என்னுடைய கணவருடைய குடும்பத்துக்காகவும் ஓடா தேஞ்சு என்ன பண்ணுறேன்? ஓடா 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 ஓடான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ விசுவாசமாக இருக்கேன். ஆனால் என்ன மட்டும் குறை சொல்கிறாங்களே, இதுக்கான ஒரு சரியான விடை கிடைக்காதா? என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? எனக்கு மதிப்பு கிடைக்காதான்னு வருத்தப்படக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளுக்கு உறுதியாக சொல்கிறேங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்து, கரெக்டாக இருந்து இப்போ கவலைப்படுறீங்கன்னா, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள யாருன்னாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுப்பீங்க. உங்களுடைய உண்மையான அருமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களும் மற்றும் வக்கரம் பெற்ற சனி பகவானும் கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த தங்க நகை வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் புதுசு வாங்கலாம், இல்லைன்னா நகை கடையில் அடகு வச்சுருந்தீங்கன்னா அந்த அடகு வச்சதை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அற்புதமாக வழங்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கீங்க, சரியா? 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம். ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கணும், எந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க உங்களுக்கான வழிபாடும் கட்டாயமாக என்ன பண்ணுவேன், நான் அனுப்பிவிடுவேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஃபார்வர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கும்போது, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் மெயினாக புதிதாக கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. யாரையும் நம்பி கடன் வாங்காதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது.